ஹாய் ஆல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பவுச் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுச்சில் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸுமே எங்கேயும் கொட்டி செதறாமல் மிஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுச்சில் போட்டு ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நீடிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு இங்கே வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுச் இருக்கா? பவுச் ஃபுல்லாக உங்களுக்கு பீட்ஸ் இருக்குது. நீடில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சார் தெரியுதா? ஓகே, ஸோ தெரியுதா? இந்த ஊக்கு வந்து இப்படி இருக்கும், அதாவது நம்மளை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, இந்த இவ்வளோ பீட்ஸ்குள்ளே விட்டு நீங்கள் இப்படி போடுங்க. இப்படி போடும்போது என்னென்னா, உங்களோட இந்த விரல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விரலை வச்சு பீட்ஸை நல்லா உள்ளே தள்ளுங்க. இப்படி போகும்போது அந்த நீடிலில் வந்து பார்த்திங்களா பீட்ஸ் வந்து இவ்வளோ மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு அதே மாதிரி ப்ரிசோ பிராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நிறைய வந்து வேஸ்டேஜ் போகாது. ஸோ காசு போனாலும் வந்து ப்ரிசோ பிராண்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து வேஸ்டேஜ் போகாமல் உங்களுக்கு நீடில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து லோட் ஆகும், நல்லாயிருக்கும். ஸோ நீடில் இப்படி வச்சுக்கோங்க. உள்ளே இப்படி தள்ளுங்க. இப்படி தள்ளால் மட்டும் உங்களுக்கு வந்து பீட்ஸ் சேராது. தள்ளும்போது உங்கள் விரலை வச்சு இப்படி பீட்ஸாக அதுக்குள்ளே தள்ளணும். புரியுதா? இதை நான் இப்படி வெளியே சொல்கிறேன். இப்படி உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும்போது பீட்ஸை வந்து இப்படி லோட் பண்ணணும். இன்னொரு விரல் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விரல் வச்சு நீங்கள் இப்படி லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே நிறைய வந்து இந்த நீடிலில் வந்து லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் நீடில்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். பீட்ஸையும் நீடில்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு 10 இது லோட் ஆகிடும். ஸோ அப்பப்போ ரெண்டு மணியா 4 மணியா நான் இப்படி உட்காந்து இப்படி பொறுமையாக இப்படி எடுக்கிறதுக்கு அடுத்து ஒரு மணி இப்படின்னு நான் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நான் இப்படி ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து தள்ளிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பவுச் ஃபுல்லாக இப்படி வந்து பீட்ஸ் கொட்டி நிறைய வச்சுக்கணும். நிறைய வச்சுட்டு இப்படி லோட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இவ்வளோ பீட்ஸும் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே உங்களுக்கு லோட் ஆகிடும். அப்படி லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விரலில் இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா நீடில்ஸையும் எல்லா பீட்ஸையும் இப்படி உள்ளே தள்ளிவிட்டு இந்த பீட்ஸோட எண்டில் இப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீடில் நீங்கள் எப்பவும் போல் ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு 2 மட்டும் தள்ளணும். இந்த ஒரு விரலில் தான் நீங்கள் பேலன்ஸே பண்ணணுமே. 2 தள்ளிட்டு அகைன் 2. ஸோ நீங்கள் வந்து அகைன் 2 விட்டுட்டு தள்ளிட்டு உங்களோட விரலோட பேலன்ஸ் இது வந்து டக்குன்னு ஈஸியாக வந்துடாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வரலன்னு சொல்லாதீங்க. ஸோ நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பானாலும் பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? நான் அகைன் திரும்பவும் கூட நான் உங்களுக்கு வந்து இதை வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வரலை, எனக்கு வந்து இவ்வளோ பீட்ஸை வச்சுட்டு என்னால் லோட் பண்ண இதுவாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நீங்கள் எப்பவும் ஸ்டார்டிங் வந்து ஒரு 4 பீடு எடுத்துக்கோங்க. ஓகே, 4 பீடு எடுத்துக்கோங்க. 4 பீடு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங் ஒரு செயின், அதில் 2 தள்ளி 2 பேலன்ஸ் பண்ணுங்கள்.
அகைன் 2 பீட்ஸ் தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஒரு 4 பீட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 4 பீட் எடுத்துக்கிட்டு 2 பீடை உள்ள தள்ளுங்க. இதை போடும்போது நல்லா நெருக்கி பீடை ஒட்டி நெருக்கி ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் வரும். தெரியுதா? ஒரு சில நேரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி தள்ளி போட்டிங்கன்னா இந்த பீட்ஸ்க்கும் அடுத்து நீங்கள் போடக்கூடிய பீட்க்கும் கேப் நிறைய இருக்கும். உங்களுக்கே தெரியும். இதை பாருங்கள், கேப் தெரியுதா? இப்போ இதே வந்து நீங்கள் இந்த பீடோடு ஒட்டி போட்டுட்டு அடுத்து நீங்கள் 2 பீட் போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கேப்பே தெரியாது. நெருக்கமாக போட்ட மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பீடாக போடுங்க. அப்புறம் 4 பீட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோட் பண்ணி போடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீட்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப கேப் வராத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் வந்து டிசைன்லேயும் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போட்டு இதெல்லாம் சின்ன சின்ன கிளாஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசைன் பீட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பீட்ஸை வச்சு ஒரு டிசைன் வந்து ட்ரா